தமிழ்நாடு முழுவதும் வைணவ திருத்தலங்களில் தை மாத மகர உற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா ராப்பத்து உற்சவத்தின் 8ஆம் நாளான நேற்று திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. இதற்காக நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பட்டு 4ஆம் பிரகாரத்தில் இருக்கும் மணல்வெளியில் வையாளி கண்டருளினார். அப்போது கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலில் யோக நரசிம்மர், யோக ஆஞ்சநேயர் கிரிவலம் சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அப்போது கொண்டபாளையம், கிருஷ்ணாபுரம், புலிவலம், நந்திமங்கலம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள மண்டபங்களில் எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராயர் பெருமாள் ஆலயத்தில் தை மாத மகர உற்சவ விழா விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர். வாய் பேச முடியாத குழந்தைகள் இந்த கோயிலுக்கு 3 சனிக்கிழமைகள் தொடர்ந்து வந்து தரிசனம் செய்தால் வாய் பேச முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இந்த ஊர்ல ஒரு பிரமாதமான கோவில் இது. எல்லாருமே காலகாலமா நாங்க வந்துட்டு இருக்கோம். எங்க குடும்பத்திலயும் எல்லா குடும்பத்துல இருந்து காலகாலமா ஒரு நம்பிக்கையான கோவில். நம்ம நினைக்கிறதே நிறைவேறக்கூடிய ஒரு கோவில். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் கணவன் மனைவி ஒற்றுமையை வலியுறுத்தும் மட்டையடி உற்சவம் எனும் திருவூடல் திருவிழா நடைபெற்றது. வீதியுலா சென்றுவிட்டு கோயிலுக்கு திரும்பிய பெருமாளின் வாயில் உதட்டு சாயம் பூசப்பட்டு அலங்காரம் கலைந்து இருப்பதைக் கண்டு சந்தேகம் கொள்ளும் தாயார் கோயிலின் பிரதான கதவை அடைத்து மட்டையால் அடிக்கும் மட்டையடி உற்சவம் நடத்தப்பட்டது. சுவாரஸ்யமாக நடைபெற்ற நிகழ்ச்சியை பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.